இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இனிதாயிருக்கும் தியானம். சங்கீதம் 104:34 வசனம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருப்பது எப்படி என்பதை பற்றி நாம் நேற்று தியானித்தோம். இன்று இனிதாயிருக்கும் வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானிப்போம். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற வேத வசனம் சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வசனத்தில் கூறப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தை நாம் எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம். ஒரு வசனத்தை 2 அல்லது 3 முறை மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் போது அவர் நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று அறிகிறோம். இந்த வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்துவிட வேண்டும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இதை நாம் பழக்கப்படுத்த ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். வழக்கமாக நாமே நம்முடைய பாரத்தை சுமந்து சோர்ந்து போகிறோம். இந்த வசனத்தை கற்றுக்கொண்ட பின் முதலாவது அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய பிரயாசப்படுவோம். முதலாவது ஆண்டவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்க பழகும் போது அவ்வப்போது நாம் பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விடுவோம், பின் எடுத்து விடுவோம். இதை மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டிருப்பதை உணர்வோம். அப்போது ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்துவிட எனக்கு கற்றுத்தாங்கப்பா என்று ஜெபித்துவிட்டு நம்மை நெருங்குகின்ற பாரத்தை ஜெபத்தை கேட்கிற நம்முடைய அன்பின் ஆண்டவராகிய இயேசுவிடம் ஒவ்வொன்றாக தெரியப்படுத்துவோம். நம் இருதயத்தில் இருக்கும் எல்லா பாரங்களையும் இயேசுவிடம் வைத்து விடுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் இவ்வாறு பழகும் போது நாள் ஆக ஆக பாரம் வந்தவுடன் அதை நம்மை ஆதரிக்கும் கர்த்தரிடம் வைக்க பழகிக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்க பழகும் போது நம்முடைய விசுவாசம் வளருவதையும் நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் கூறப்பட்ட ஆசீர்வாதம் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தினந்தோறும் இப்படி தியானிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அவ்வப்போது ஞாபகத்தில் வைத்து ஜெபிப்போம். ஆரம்ப நாட்களில் சிறிது நேரத்தில் நாம் படித்த வசனங்கள் மறந்துவிட்டாலும் சோர்ந்து போகாமல் மீண்டும் வேதத்தை எடுத்து அந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அந்த வசனத்தை மனப்பாடம் செய்ய பிரயாசப்படுவோம். நம்முடைய சிந்தனையை, இருதயத்தை வேத வசனங்களால் நிரப்பும் போது நம்மை அழுத்துகின்ற பாரங்களிலிருந்தும் நாம் விடுதலையாகி தேவனுடைய அன்பை, தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய சமாதானத்தை ருசிக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இவ்வாறு வேதத்தை நாம் தியானம் செய்ய பழகும் போது நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று 104 சங்கீதம் 34 வசனத்தில் கூறினது போல நாமும் கூற முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தேவனோடு ஐக்கியப்படும்படியாக எங்களுக்கு தந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இனிதாயிருக்கும் வேத வசனங்களை நாங்கள் கருத்தாய் வாசிக்க, தியானிக்க, அதை கை கொண்டு நடக்க, அதில் கூறப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.